கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை நேற்றைய வார்த்தையினுடைய தொடர்ச்சியாக ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவாமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் மனிதனை தமது ஆண்டவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைத்து சகல ஜீவராசிகளையும் ஆளும்படியான ஆளுமையை அவருடைய கரத்திலே கொடுத்தார். மனிதன் பாவம் செய்ததினாலே அதை இழந்து போனான் என்று நாம் வாசிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் ஒரே தேவன் என்கிறதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரே தேவன் 3 நிலைகளிலே அவர் கிரியை செய்கிறதை வாசிக்கிறோம். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பிலிப்பியர் 2:6-8 வரை தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வாசிக்கிறோம். பவுல் 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறதை வாசிக்கிறோம். 1 யோவான் 2:22-23 பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்கின்ற வேத வசனம், அநேக வசனங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய ஒரே தெய்வம் தன்னுடைய 3 நிலைகளிலே கிரியை செய்கிறதை வேதத்திலே அநேக இடங்களிலே வாசிக்க முடிகிறது. இதை நாம் அறிந்து புரிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.